தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகணும். இதுதான் வந்து நீங்க நேரடியாக கேட்டீங்கன்னா அதான் அவருடைய ஆசை. அந்த அப்பதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்ம வந்து அவர் சொல்றாங்க மாறுவோம் மாற்றுவோம், இதான் அவங்களுடைய ஐடியா. பிஜேபி எதிர்ப்பாரான்னா எதிர்ப்பாருன்னு சொல்லிட்டு தேவை ஏற்பட்டால் அவர் என்ன சொல்ல எல்லா கட்சியும் போல பிஜேபி அன்னைக்கே சொல்லிட்டாங்க. GT Holidays presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Kartipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Dr. Srivarma Oil Tarum Ayurveda. அதனால் பாகிஸ்தானா நான் வந்து நாளைக்கு உள்ள போறேன், யார் தடுக்கிறான்னு பார்த்துறேன், நான் இதை மாதிரி பல பேரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர். இன்னைக்கு என்ன சொல்றாரு, சமூகம் எங்களுக்கும் எனக்கும் அது சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு இடையில. நான் வந்து காவல்துறை அதிகாரியா எஸ்பியா இருந்த போதெல்லாம் நான் வந்து பல மசூதிகளுக்கு பல சர்ச்சைகளுக்கு நான் போயிருக்கிறேன், உரிமையா போயிருக்கேன், அவங்களாம் நான் வரவேற்பாங்க, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்தது. இங்க சமூகம் வந்துருச்சுன்னா அது பிஜேபி மூலமா குறிப்பிடுறாரு, அது பிஜேபியில் நான் இருந்ததுனாலங்கிறத மறைமுகமா குறிப்பிடுறாரு. ஆனா அதை ஏத்துப்பாங்களா மக்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இது வரைக்கும் பாஜக பயணித்த ஒருத்தர் மத ரீதியான கருத்துக்களை வந்து வச்சிருக்காரு, அப்பவும் அண்ணாமலை ஏத்திருக்காங்க. ஒரு கட்சியில இருந்தாரு வெளியே வந்தாருங்கறக்கா டிஎம்கே இருந்தவர் எம்ஜிஆர் வெளியில வந்தாரு, டிஎம்கே தோக்கடிச்சு. ஏன்னா நேத்து வரைக்கும் டிஎம்கே இருந்துட்டு கூடவே இருந்தா இன்னைக்கு தெரியுது டிஎம்கே எல்லாம் கெட்டவங்க, நாங்க மட்டும் தான் நல்லவங்க, பிஎஸ் சக்திங்கிற வார்த்தையை சொன்னார் எம்ஜிஆர். அப்ப நேத்து வரைக்கும் கூட இருந்தீங்க, இன்னைக்கு திடீர்னு பிஎஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னு யாரும் கேட்கும். சோ அவங்க செயல்பாடை பொறுத்து அது வந்து ஏற்பாங்களா இல்லையாங்கிற பொறுத்து. அந்த பிஜேபியில் இருந்தாரு இன்னைக்கு மாறிட்டாருங்கனாலே முரண்பட்டு பேசுறாருன்னு சொல்ல மாட்டாங்க. அவருடைய செயல்பாடு பொறுத்து எப்படி இருப்பாரு, இவர் நல்லவர், பிஜேபி கெட்ட கட்சி, இல்ல பிஜேபி நல்ல கட்சி, இவர் கெட்டவர் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இவர் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹிஸ் ஆக்ஷன் முடிவு பண்ணுவாங்க. அப்போ தேவைப்பட்டால் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியை எதிர்க்கவும் தயாரா இருப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய யூகத்துல நரேந்திர மோடி பாரத பிரதமரை மட்டும் எதிர்க்க மாட்டார், அமித்ஷா வரைக்கும் அவர் சேலஞ்ச் பண்ண ரெடியாவார். புதுவரவாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு யார் எதிரியா இருப்பா அரசியல் களத்தில்? அவர் யார் எதிரின்னு அறிவிக்கல. எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு எதிரியா இருக்கும் பொழுது புதுவரவாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு யார் எதிரியா இருப்பா அரசியல் களத்தில்? இன்னும் அவர் அறிவிக்கல. நம்ம வந்து அதில் வந்து we have to wait and watch. அவர் இன்னும் அறிவிக்கல. அவர் வந்து ரொம்ப ஸ்லோவா ஸ்டெடியா ஹிந்துத்துவ ஐடியாலஜிலிருந்து தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்க பார்க்குறாருங்கிறது ஒரு பிக்சர் கிளியரா தெரியுது. என்ன தெரியுதுன்னா, பாஜக என்றால் ஹிந்துத்துவா. அவர் வந்து உங்களுக்கு நினைவில் இருக்கும், அரவக்குறிச்சியில் வந்து ஒரு தேர்தலில் 2021 சட்டமன்றத்தில் போட்டியிட்ட போது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கல. அதாவது பாஜகவுடைய சட்டமன்ற வேட்பாளர் திரு அண்ணாமலைக்கு வந்து அந்த பகுதியில் அனுமதி கொடுக்கலன்னு சொன்னபோது அது என்ன பாகிஸ்தானான்னு கேட்டார். அதனால் பாகிஸ்தானா நான் வந்து நாளைக்கு உள்ள போறேன், யார் தடுக்கிறான்னு பார்த்துறேன், நான் இதை மாதிரி பல பேரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து இன்னைக்கு என்ன சொல்றாரு, விகடனுடைய நிகழ்ச்சியில் என்ன சொல்றாரு, சமூகம் எங்களுக்கும் எனக்கும் அது சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு இடையில. நான் வந்து காவல்துறை அதிகாரியா எஸ்பியா இருந்த போதெல்லாம் நான் வந்து பல மசூதிகளுக்கு பல சர்ச்சைகளுக்கு நான் போயிருக்கிறேன், உரிமையாக போயிருக்கேன், அவங்களாம் நான் வரவேற்பாங்க, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்தது. இங்கே சமூகம் வந்துருச்சுன்னா அது பிஜேபி மூலமாக குறிப்பிடுறார், அது பிஜேபியில் நான் இருந்ததுனாலங்கிறத மறைமுகமாக குறிப்பிடுறார். இந்த கோயில் நிலம் இந்த மாதிரி ஸ்டாண்டில் ஸ்லோவாக வந்து அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டாண்ட் எடுக்கிறார். கரூர் நிலத்தில் வந்து கரூரில் வந்து 3000 ஏக்கர் லேண்ட் வந்து 3000 பேருக்கு பட்டா கொடுக்கப்பட்டு இனாம் நிலம் வந்து மாற்றப்படுறதுக்கு விற்கிறதுக்கான தடையானை கிடையாதுன்னு அரசாங்கம் வந்து தன்னுடைய மேலே இருந்த ஹோல்டை வந்து அரசாங்கம் எடுக்கிறது. அறநிலைத்துறை அதுதான் சொன்னால் அறநிலைத்துறைங்கிற கட்டுப்பாடு ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இதனால தான். இங்கே தான் அந்த கன்ஃபியூஷன் வருது. என்ன, கோவில் நிலம், கோவிலுடைய நிலத்தை சூப்பர்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு அறநிலைத்துறை உள்ள நுழையுது. அறநிலைத்துறை வந்து அரசாங்கத்துடைய அங்கமாக இருக்குது. அப்போ என்ன கோவில் நிலமாக இல்லையான்னு வரும்போது அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது. அரசாங்கம் முடிவு எடுத்து அறநிலைத்துறைக்கு சொல்லிடுது. அறநிலைத்துறை வந்து கோயில் நிலத்தை காட்டி கொடுத்துருது. நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமான கட்டம். கோயில் நிலம் அதை நான் காபந்து பண்ணுறேன், நான் வந்து பாதுகாக்கிறேன்னு உள்ள ஒருத்தர் நுழைகிறார். வாட்ச்மேன், செக்யூரிட்டி, ஆடிட்டர்னு போட்டு ஒருத்தர் நினைகிறார் உள்ள நுழையிற ஒரு சரி ரைட், நீங்கள் செக்யூரிட்டி தானே பார்த்துக்குங்க அப்படின்னு அவர் வந்து அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுறவராக இருக்கார், அரசாங்கத்தோட ஒரு அங்கமாக இருக்கிறார். அப்போ அரசாங்கம் வந்து அது கோயில் நிலத்தை கொடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கோயில் நிலம் வந்து கொடுக்க போகிறது. இது உங்கள் ஓன் லேண்டே கிடையாது. ஒரு ஆடிட்டர் எப்படி நீங்கள் பொருள் ப்ராப்பர்ட்டியை உங்கள் ப்ராப்பர்ட்டி எப்படி விற்க முடியும்? ஒரு செக்யூரிட்டி எப்படி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்க முடியும்? வாட்ச்மேன்ட்ட சாவியவே கொடுத்துருப்போம். நம்ம சாவி ஏன்ட்ட இருக்குன்னு ஒரு ஓனர்னு சொல்லுவார். ஒருவேளை சாவி கொடுத்தா ஏன்ட்ட தானே சாவி இருக்குன்னு சொன்னால் கூட சாவி உங்கள்ட்ட இருக்குன்னா நீங்கள் ஓனர்னு சொல்லிடுவீங்களா? லாக்கர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் லாக்கர் நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். அப்போ ஏன் என்னுடைய ப்ரிமிசஸ்குள்ளே தான் நகை இருக்குன்னு அவர் எடுத்துக்கிடுவாரா? என்னுடைய நகை உங்களுடைய லாக்கரில் இருக்குது, உங்களுடைய ப்ரிமிஸில். அப்படி இருந்தால் அதெல்லாம் பொருந்தாத உதாரணம் உங்களுக்கு புரியிருக்கே சொன்னேன். ஸோ கோவில் நடம் கோயிலுடைய நன்கொடைக்காக நல்லதுக்காக நடத்தப்பட்ட விஷயம். அது அரசாங்கம் உள்ள காவல்துறை என்ன செய்வாங்க, கோயிலேருந்து ஒருத்தர் சண்டை போட்டால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அறநிலைத்துறை அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னால் சப்போர்ட் பண்ணுவாங்களா? அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஐஏஎஸ் ஆஃபீஸர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதனால தான் கோவிலேருந்து அரசாங்கம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதில் வந்து ஒரு புரிதல் இல்லாமலோ வீம்புக்குனோ திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு, இது வந்து தனியார் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இனாம் நிலங்கள் ஏன் அது பேர் இருந்துச்சுன்னு எளிமையாக கேட்குறேன். அந்த கோயில் அப்போ நீ வந்து உங்கள் பேரில் இருக்கக்கூடிய லேண்டு உங்கள் பேரில் இருக்கும், கவர்மெண்ட் பேரில் இருக்கக்கூடிய லேண்டு கவர்மெண்ட் பேரில் இருக்கும். இது என்ன இனாம் நிலம்னு புது கேட்டகரி புரிஞ்சுக்கணும்ல. அப்போ ரெண்டு பிரைவேட்டு பப்ளிக் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இதனப்பா நடுவில் இனாமு? அந்த கேள்விக்கு பதில் தண்ணின்னு கிடைச்சிருது.
அப்போ அந்த கோவிலில் சில கைங்கரியங்கள் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட நிலம், ரைட்? இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மேனேஜராக இருக்கீங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. மேனேஜராக இல்லை, சம்பளம் கிடையாது. ஆஸ் சிம்பிள் அஸ் திஸ். நான் மேனேஜராக இல்லை, நான் வந்து ஆனால் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம், எனக்கு நான் இங்கே இருந்துக்கிறேன், ரைட்? இருந்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொசஷன் இருக்குது அவங்கள்ட்ட, அதை இப்போ வரைக்கும் யாரும் ஆட்சேபனை பண்ணலை. அந்த 3000 ஏக்கரையும் வைத்திருக்கக்கூடிய 3000 பேருக்கு, இனாம் நில பட்டாதாரர்களுக்கு ஒருத்தர் கூட அங்கேருந்து வெளியேற சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்க வந்து அங்கே உட்கார்ந்துருக்குறாங்க, அது யாருமே தடுக்கலை. அங்கே விற்க முடியாமல் தான் தடை பண்ணியிருக்காது. விற்கக்கூடாது நீங்கள், ஏன்னா அது உங்கள் பர்பஸுக்காக கொடுக்கப்பட்டது. அப்போ திரு அண்ணாமலை சொல்கிறாரு, அப்போ வந்து என்னென்னா அவர் யார் எதிரின்னு அறிவிக்கல. நமக்கு என்ன புரியுது, ஹிந்துத்வா கிளச்சர்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் வெளியேறணும், நம்மளை வந்து அந்த கிளச்சர்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியேறணும், நம்மளை யாரும் ஹிந்துத்வாக்காரன்னு சொல்லிடக்கூடாதுன்னு வெளியேறான்னு பார்க்குறாரு. அதுதான் இப்போதைக்கு நமக்கு புரியுது. அதற்கப்புறம் அரசியல் எதிரின்னு யாரையா சொல்கிறாரான்னு வி ஹவ் டு வெயிட். ஆனால் அதை ஏற்றுப்பாங்களா மக்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இது வரைக்கும் பாஜகவில் பயணித்த ஒருத்தர் மத ரீதியான கருத்துக்களை வந்து வச்சிருக்காரு, அப்பவும் அண்ணாமலை ஏற்றிருக்காங்க. ஆனால் இப்போ டக்குன்னு வந்து நான் மதத்தில் இருக்க அந்த நம்பிக்கையிலேருந்து அப்பாற்பட்டு வரேன். ஒவ்வொருத்தருடைய செயல்பாடை பொறுத்ததுங்க. காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க மம்தா பானர்ஜி, அதுலேருந்து வெளியேறி திரிணாமுல் காங்கிரஸ்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு காங்கிரஸை தோற்கடிச்சு, மார்க்சிஸ்ட் தோற்கடிச்சிட்டு, பிஜேபி தோற்கடிச்சு அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ மக்கள் ஏற்றாங்க. ஸோ அதனால் ஒரு கட்சியில் இருந்தார், வெளியே வந்தாருங்கிறக்கா. ஏடிஎம்கில் இருந்தவர், டிஎம்கில் இருந்தவர் எம்ஜிஆர் வெளியில் வந்தார், டிஎம்கே தோற்கடிச்சு. ஏன்னாப்பா நேற்று வரைக்கும் டிஎம்கில் இருந்துட்டு கூடவே இருந்தால் இன்னைக்கு தெரியுது டிஎம்கெல்லாம் கெட்டவங்க, நாங்கள் மட்டும் தான் நல்லவங்க, தீய சக்திங்கிற அந்த வார்த்தையை சொன்னார் எம்ஜிஆர். அப்போ நேற்று வரைக்கும் கூட இருந்தீங்க, இன்னைக்கு திடீர்னு தீய சக்தின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு யாரும் கேட்கும். ஸோ அவங்க செயல்பாடை பொறுத்து அது வந்து ஏற்பாங்களா இல்லையாங்கிற பொறுத்து. ஸோ அந்த பிஜேபியில் இருந்தார், இன்னைக்கு மாறிட்டாருங்கனாலே முரண்பட்டு பேசுகிறான்னு சொல்ல மாட்டாங்க. அவருடைய செயல்பாடு பொறுத்து எப்படி இருப்பாரு, இவர் நல்லவர், பிஜேபி கெட்ட கட்சி, இல்லை பிஜேபி நல்ல கட்சி, இவர் கெட்டவர் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இவர் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹிஸ் ஆக்ஷன் முடிவு பண்ணுவாங்க. ஓகே, காலத்திற்கு ஏற்ப அவர் வந்து அவருடைய நிலைப்பாடு மாறும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? காலத்துக்கு ஏற்ப தான் எல்லா அரசியல் நிலைப்பாடும் மாறும். ஒரு அரசியல்வாதியில் எல்லாருமே காலத்துக்கு ஏற்ப தான் மாறுவாங்க. அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. நமக்கு வந்து புதுசாக மாறல. உங்களுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம், நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வளங்களுக்கான அந்த மைனிங் அத்தாரிட்டியை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சி தாவேகா. தேர்தல் அறிக்கையிலேயே அதை அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொன்ன கட்சி தாவேகா. ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் மைனிங் நடக்குது, ஆனால் அதற்கு அனுமதி எதிர்ப்பு தெரிவித்து தாவேகா. ஆட்சிக்கு வந்தோடனே கொடுத்துட்டாங்க. இதுதான் நிலைப்பாடு மாற்றம். உங்களுக்கு புரியுங்களா? ஸோ ஆட்சிக்கு முன்னாடி ஒன்று, ஆட்சிக்கு முன்னாடி அது சந்தர்ப்பம் பார்க்கல. அவங்களுக்கு வந்து ஆட்சியில் இருக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் புரியாது, ஆட்சிக்கு வந்தப்பறம் சில விஷயங்கள் புரிஞ்சுட்டு செஞ்சிருவாங்க. அவ்வளோதான். அப்போ தேவைப்பட்டால் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியை எதிர்க்கவும் தயாராக இருப்பாரா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய யூகத்தில் நரேந்திர மோடி பாரத பிரதமரை மட்டும் எதிர்க்க மாட்டார், அமித்ஷா வரைக்கும் அவர் சேலஞ்ச் பண்ண ரெடியாவார்னு நான் நினைக்கிறேன். 2020 அதாவது பாஜகக்குள்ள அவர் எப்போ ஜாயின் பண்ணாரோ அப்பவே வி த லீடர் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கிட்டாரு. அவர் பாஜகக்குள்ள போகும்பொழுதே வேற ஒரு கட்சியை உருவாக்கணுன்ற எண்ணத்துல தான் போனாருங்கிற மாதிரியான ஒரு கருத்து பரவுது. உண்மையா? வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து அவர் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது. அது வந்து பாஜகவில் சேர்றதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. அவர் வந்து கர்நாடகாவிலேருந்து ரிசைன் பண்ணுறாரு, இங்கே அரவக்குறிச்சிக்கு ஒரு சொந்த ஊருக்கு வர்றாரு. அவர் ஒரு அமைப்பு ஒன்று கொண்டு வந்து பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் அவருக்கு பெருசாக இருந்துச்சு, அதனால தான் வெளியே வந்தார். அதில் வந்து குழப்பம். ரிசைன் பண்ணும்போதே பொலிட்டிக்கல் ஆம்பிஷனோட தான் வெளியே வரார், அதில் வந்து குழப்பம் இல்லை. வெளியில் வந்துட்டு உடனே நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு என்ஜிஓ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு வி த லீடர்ஸ் வந்து உடனே முதல்ல ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த பிறகு அவருக்கு முன்னாடி 2 வாய்ப்பு இருந்துச்சு. ஒன்று திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய கட்சியில் சேரணும் அப்படின்ட்டு, 2 பாஜகவோட சேரணும். 2 பேருமே ரஜினிகாந்த் அவர்களும் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறார் இவர்கிட்ட. ஏன்னா கர்நாடகாவில் இருந்தவர் அப்படிங்கிறனால அங்கே கர்நாடகாவில் அவருக்கு கிடைக்கக்கூடிய போகலாம் திரு ரஜினிகாந்த் அவர்களும் பார்க்குறாரு. பாஜகவில் திரு சந்தோஷ் அவர்கள் அவரும் பார்க்குறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு அவர் நர்ச்சர் பண்ணுறார். ஸோ இந்த 2 பேருமே அவர் வந்து வளர்த்துக்கிட்டே வர்றாங்க. 2 பேரில் ஒரு என்ன வாய்ப்பு தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு குழப்பம் அவர்கிட்ட இருக்குது. அப்போல்லாம் அவர் வி த லீடர்ஸ் ஆரம்பித்து வேலை பண்ணுறாரு. பியூர் என்ஜிஓ, நாட் அ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், ரைட்டுங்களா? அதற்கு பிறகு வந்து ரஜினியா பிஜேபியான்னு முடிவு பண்ணி பிஜேபின்னு வந்துடுறார். இன்சிடென்டலி ரஜினி அப்புறம் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லிடுறாரு. அதனால் இவருடைய முடிவு சரியாக போயிருது. அதுக்கப்புறம் இப்போ ரிசைன் பண்ணிட்டு திருப்பி இந்த வி த லீடர்ஸை ரீமேம்ப் பண்ணுறார். அந்த வி த லீடர்ஸ் தொடர்ந்து இயங்கிட்டே தான் இருக்குது. அது இடையில நிப்பாட்டில் டாக்டர் பிரபுன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ராங், அவர் தான் அதற்கான சிஇஓவாக சீஃபாக இருந்துட்டு அது ரன் பண்ணிட்டே இருக்கார். இவர் கூட படித்தவர், எம்பிபிஎஸ் டாக்டர். அவர் இவருக்காக வந்து அவர் கூட இருக்கார். அந்த ஆர்கனைசேஷன் லைவ்ல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இருந்துகிட்டே இருக்க தொடருது. இப்போ வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாற்ற போகிறேன், அதுக்கு வி த லீடர்ஸில் சேருங்கன்னு இது வந்து இதுக்கு வந்து பொலிட்டிக்கல் லுக்கு கொடுக்குறாரு. முன்னாடி வந்து இது வந்து வெறும் என்ஜிஓ மட்டும் இருந்துச்சு, இப்போ வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் கொடுக்குறாரு. அதில் வந்து இந்த மெம்பர்ஸ்லாம் சேர்க்கிறார். ஸோ இந்த 2மே இருந்தது தான். இதில் கான்ஃப்ளிக்ட் ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து அதுலேருந்து வந்தாரே இங்கே போகலாமா, கான்ஃப்ளிக்ட் பொலிட்டிக்கலாக எந்த கான்ஃப்ளிக்ட் கிடையாது. கடைசி வரை நீங்கள் வந்து இன்சிடென்ட்லாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க. அவர் வந்து நாளைக்கு நம்ம தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக தான் இங்கே வந்து இந்த அமைப்பு ஆரம்பிச்சாரான்னா அது எஸ், அது எஸ். அதை தான் நான் வந்து அவர் ராஜினாமா பண்ண அன்னைக்கே நான் வந்து சொல்லியிருந்தேன். சாணக்கியா நான் சொல்லும்போது ஆனந்த் சொன்னேன், அவர் வந்து ரிசைன் பண்ணுறதுக்காக தான் ஜாயின் பண்ணாருன்னு. ஒரு ஒரு ஆக்சிமோரான் மாதிரி இருக்கும். அவர் ஜாயின் பண்ணதே ரிசைன் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு. அவருக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சி வந்து தேவைப்படுது. அவர் எப்பயுமே என்னென்னா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு செய்யணும்னு நினைக்கிறவர், டப்புன்னு எடுத்தவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஏன்னா அவர் வந்து அவர் பிஎஸ்ஜி காலேஜில் படிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி வரும்போதே அவர் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ எனக்கு வேலை வேண்டாம்னு முடிவெடுத்தவர்.
ஏன்னா நம்ம இந்த வேலைக்கு நம்ம வரலன்னு முடிவு எடுக்கிறார். அப்புறம் நம்ம வந்து ஒரு எம்பிஏ படிக்கணும், நம்ம வந்து மேலே படிக்கணும் முடிவு பண்ணுறாரு. எம்பிஏ போய் நார்த் இந்தியாவில் போய் படிக்கிறார். அப்போ படிக்கும் போதே பொலிட்டிக்கலாக வந்து இன்டர்ன்ஷிப் எடுக்கிறார். பொலிட்டிக்கலாக இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதுக்கு தேமுதிகவுடைய இப்போ இன்டர்ன்ஷிப் எடுக்கிறார். தேமுதிகவில் திரு கேப்டன் அவர்களுடைய தலைமையில் அவருடைய இன்டர்ன்ஷிப்கிட்ட வந்து திரு மாஃபாய் பாண்டியராஜன் விருந்தில் பாராளுமன்ற தொகுதி நிற்கும் போது அங்கே வெறும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறார். மாஃபாய் பாண்டியராஜனுக்கான எலெக்ஷன் ஒர்க், இன்றைக்கி நான் பின்னாடி சொல்லணும்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அனலிஸ்ட் சொல்ல அந்த மாதிரியான கிரவுண்ட் ஒர்க் வந்து இவர் பண்ணியிருக்கிறார் பின்னாடி. அப்படி ஒரு ட்ரைனிங் எடுத்தார் அங்கே படிக்கும் போதே. பிறகு வந்து ஓகே இப்போ இன்னைக்கு உடனே நம்ம பண்ண முடியாது அவருக்கு புரியுது. அன்றைக்கி அவங்க சின்ன பையனாக இருந்து வந்து பண்ண போகும்போது ஓகே இது நாட் அவர் கப் ஆஃப் டீ, நம்ம இன்னும் நிறைய ரெடி ஆகணும்னு புரியுது. படக்குன்னு போயிட்டு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாரு. யூபிஎஸ்சி எழுதிட்டு ஐபிஎஸ் ஆகிடுறாரு. ஒரு 10 வருஷம் அங்கே சர்வீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ரைட் திஸ் இஸ் அ ரைட் அவருடைய 37-38 வயசில் அவர் முடிவு பண்ணுறாரு நம்ம வந்து இப்போ வந்துடலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாரு. ஸோ ப்ரிப்பேர்டாக வர்றாரு. அவருக்கு வந்து இந்த இடம் தான் அவருக்கு வந்து ஒரு நோக்கம், புரியுதுங்களா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகணும். இதுதான் வந்து நீங்கள் நேரடியாக கேட்டிங்கன்னா அதான் அவருடைய ஆசை. அந்த அப்போ தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்ம வந்து அவர் சொல்கிறாங்களே மாறுவோம் மாற்றுவோம், இதுதான் அவங்களுடைய ஐடியா. அப்போ மாறுவோம் மாற்றோம்னா நாம் மாற்றோம், நாம் அந்த இடத்துல ஹெல்ம் ஆஃப் த அஃபேர்ஸ் அந்த மேலே சீட்டில் உட்கார்ந்தா தான் நம்ம பண்ண முடியும்னு அவருக்கு தெரியுது. அப்போ அதற்கான வாய்ப்புகளை பார்த்துட்டே இருக்காரு. அப்போ தேசிய கட்சியில் சில சேலஞ்சஸ் இருக்குது. அப்போ அந்த அங்கே சிஸ்டம் நமக்கு ஒத்து வராது. சில விஷயங்களை வந்து அவங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்குறாங்க. அப்போ நமக்கு ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து நம்ம கொண்டு போகிறதுங்கிற ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்து இவர் நினைக்கிறார். அதனால வந்து இவர் ரைட் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தோம் நல்லா வெல் ட்ரைன்ட் ஆகிட்டோம், இப்போ நம்ம வந்து சொந்தமாக பண்ணணும். இப்போ திருப்பியும் பாருங்கள் அவர் ரிசைன் பண்ண மறுநாள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம்ல. அப்போ திருப்பி வி த லீடர்ஸ் தான் ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். ஏன்னா அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் நம்ம வந்த பிறகு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதிர வந்து இப்போ அண்ணாமலை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எதிர வந்துட்டு போட்டு பார்த்தீங்களா இதுக்கு தான் இவ்வளோ பேசினார், இப்போ பாருங்க எப்படி ஆகி போச்சுன்னு பேசுவாங்க. அப்போ வந்து அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனை சந்திக்கிறதுக்காக ரொம்ப தெளிவான சொல்லாரு, பொது தேர்தல் அவனுடைய நோக்கம்ன்றார். ஸோ சட்டமன்ற தேர்தல் இப்போதைக்கு இல்லை, 2031 தான். அதற்கு முன்னாடி 2029 மக்களவைத் தேர்தல் அதில் போட்டியிடாராம் பார்க்கணும். உள்ளாட்சி தேர்தலில் வி த லீடர்ஸ் அமைப்பாக போட்டியிடாமல் அவங்க வந்து அன்அஃபீஷியலாக அவங்களுடைய ஆட்கள் போட்டியிட வாய்ப்பு உண்டு. அப்போ எவ்வளோ தூரம் நம்மளால் கிரவுண்டில் வந்து ஓட்டை வந்து கேப்சர் பண்ண முடியுதுன்னு பார்க்குறதுக்காக. ஸோ இது மாதிரி கிரவுண்டர் பண்ணிட்டு போகிறது அவருடைய வழக்கம். அவருக்கும் கூட்டணி கட்சியுடைய பலம் தேவைப்பட்டா பாஜக பக்கம் போய் நிற்பாரா இல்லை காங்கிரஸ்? அதெல்லாம் டூ எர்லி டு கால். அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அறியாமல் நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்று சேர்ந்து நீங்கள் கற்பனை பண்ணியிருப்பீங்களா? நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துலேருந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ திடீர்னு இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்னு அதிர்ச்சி அடையிலையா நீங்கள்? ஸோ காலம் எல்லாத்தையும் நிர்ணயிக்கும். அது இன்னைக்கு சொல்கிறீங்கன்னா அவர் இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல, இன்னும் அவர்கள் எதிரியே யாருன்னு சொல்ல. அப்போ இந்நேரம் திரும்பி அவர் வந்து பிஜேபிக்கு போவார் அப்படிலாம் நான் எப்படியே சொன்னேன் உங்கள்கிட்ட, பிஜேபியை எதிர்ப்பாரான்னா எதிர்ப்பாருன்னு சொல்லிட்டு. அதை நான் டே ஒன்லேயே சொல்லிட்டேன், தேவை ஏற்பட்டால். அவர் என்ன சொல்ல எல்லா கட்சியும் போல பிஜேபின்னு அன்னைக்கே சொல்லிட்டார். டெல்லியிலேருந்து அவர் போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து புதுசாக வந்து உள்ள நோண்டி பார்த்துட்டு நான் வந்து கொடுக்குறேன்ல, அவருடைய வீடியோவில் சொன்ன வார்த்தை எல்லா கட்சிகளையும் போல நமக்கு புதிய தமிழகம் கட்சிங்கிற வார்த்தையும் சேர்த்து பயன்படுத்திட்டார். புதிய தமிழகம் மாதிரி நமக்கு வந்து பாஜக அப்படின்னு எல்லா கட்சியும் போல ஒரு கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Karthipuram 200-acre Dream Township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafoods, இப்போது தமிழகம் எங்கும். Air Fiber Wi-Fi all in one plans. Wi-Fi, OTT, IPTV. Pay 6, get 6 month free. Naturals, world fastest growing saloon chain. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். GT Holidays presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots, Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing saloon chain, Dr. Srivarma Oil Tarum Ayurveda.